இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. நான் முதல் யாசகம் வாங்கினது பழனியில் வாங்கினேன். அதை முதல்ல பதிவு பண்ணது ஐபிசியில் தான் பண்ணேன். அந்த யாசகம் கூட இருக்குன்னா வாய் பேச முடியாது, காது கேட்காத குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். நம்ம மட்டும் பொருளாதார வசதி இருக்குது செய்கிறன்றப்போ எலான் மஸ்க் ஒரு அறிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி வாய் பேச முடியாது, காது கேட்காதவங்க இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய எழுச்சியாக இருக்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் எங்கேயுமே வாய் பேச முடியாது, காது கேட்காத குழந்தைங்களை பார்த்தா இவங்களுக்கு போதிய ஸ்டஃப்பு கிடையாது, இவங்களுக்கு வேலைக்கு வைக்க வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் மாறி இவங்ககிட்ட தான் அதிக சக்தி இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க. இந்த தெய்வ குழந்தைகள் யாசகம் உதவி பண்ண எல்லாருமே மிடில் கிளாஸ் இல்லாதப்பட்டவங்க. அவங்களுக்கு இருக்க அந்த மனசு இருக்குல்ல. அப்போ நான் நினச்சேன், தர்மம் யார் வேணாலும் செய்யலாம், புண்ணியம் ஒரு சில தான் செய்ய முடியும். அவங்களுக்கு அந்த புண்ணியம் போய் சேரணும் போல இருக்குது. இதில் இவங்க ஹெல்ப் பண்ண எல்லாருமே கன்னி ராசி, மிதுன ராசி. ஒரு கனவு வருதுங்கம்மா. அந்த கனவில் நான் திருவோடு ஏந்தி யாசகம் வாங்குறேன். ஆனால் முதல் தடவை நான் பழனி போயிருக்கிறப்போ ஒரு ஐயா என் கையில் திருவோடு கொடுத்து அவர் யாசகம் வாங்குறாரு. காவி உடை அணிந்து அவர் யாசகம் வாங்கின காசை மொத்தம் சில்லறையும் எடுத்துகிட்டு அந்த திருவோடு ஃபுல்லாக கொட்டிட்டு இதை முருகர் உனக்கு கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்துட்டு, நான் இதில் முதல் யாசகம் எங்கள் அம்மா கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்கள் செய்யணுன்னு இருக்கேங்கம்மா. இந்த பாமன் சுவாமி சிலை அவங்க கொடுத்து, சார் இது நீங்கள் யாருக்குமே கொடுக்கூடாதுன்னு எனக்கு உத்தரவு உங்கள்கிட்ட கொடுக்குறோன்னே நான் சொன்னேன், இல்லைங்கம்மா எனக்கு கிடைச்ச எல்லா பொருளையும் நான் முருக பக்தர்களுக்கு கொடுத்துருக்கேன், வேணா நான் முருகர்கிட்ட எழுதி உத்தரவு கேட்குறேன். திரும்ப மலேசியா குரங்கங்கடிக்கு சம்பவத்துக்கு அப்புறம் திருவண்ணாமலையில் ஒரு குரங்கு கிடச்சி அறிஞர் தன்னோட பயணத்தில் அதிகமான முருகரை பற்றி எந்த முருகரை பற்றி பாடுறாருன்னா திருச்செங்கோட்டு வேலவர், செங்கோட்டு வேலவர் முருகரை பற்றி பாடுறாரு. ஏன் பாடுறாரு அப்படின்னா, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தன்னுடைய முருகர் அனுபவங்களையும் முருகர் அன்றாடம் தன் வாழ்வில் நிகழ்த்தும் அதிசயங்களையும் பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக முருக பக்தர் ஜெயம்எஸ்கே கோபி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எல்லா புகழும் முருகனுக்கே. சார், சமீபத்தில் நாங்கள் உங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் பார்த்தோம், பாம்பன் சுவாமி கோவிலில் உங்களுக்கு ஒரு திருவோடு உங்களுக்கு காணிக்கையாக கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடந்துச்சு சார்? இதுக்கு உண்மையிலே ஐபிசியும் ஒரு பெரிய காரணங்க. ஏன்னா என்னோடய முருகர் ஆராய்ச்சி பயணத்தில் நான் ஆரம்பத்தில் முடிவு பண்ணது என்னென்னா, நாம் போய் எல்லா இடத்துலையும் போய் இந்த விஷயத்தை பேசக்கூடாது, ஒரு சில இடத்துல மட்டும் தான் இந்த விஷயத்தை பேசணும்னு முடிவு பண்ணப்போ எனக்கு வந்த உத்தரவு ஐபிசி பக்தியில் நம்ம தொடர்ந்து பயணி பண்ணுறப்போ நான் முதல் யாசகம் வாங்கினது பழனியில் வாங்கினேன். அதை முதல்ல பதிவு பண்ணது ஐபிசியில் தான் பண்ணேன். அந்த யாசகம் கூட இருக்குன்னா வாய் பேச முடியாது, காது கேட்காத குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். நம்ம மட்டும் பொருளாதார வசதி இருக்குது செய்கிறன்றப்போ இப்போ நான் வரும்போது கூட எலான் மஸ்க் ஒரு அறிவிச்சிருக்கார். இந்த மாதிரி வாய் பேச முடியாது, காது கேட்காதவங்க இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம். அந்த டெக்னாலஜி இப்போ நான் காக்லியர் மிஷின் கொடுத்துருக்கேங்கம்மா. கிட்டத்தட்ட 4 குழந்தைங்களுக்கு அந்த காக்லியர் மிஷின் கொடுத்துருக்கோம். காக்லியர் மிஷின் பெரிய பொருளாதாரனால அரசே அதை முன்கூட்டி முன்னெடுத்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா திரும்ப அவங்ககிட்ட இன்னொரு அடி போய் வாங்க முடியாது. ஒரு குழந்தைக்கு ஒரு தடவை தான். ஏன்னா அது கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வரக்கூடிய ஒரு விஷயம். தலைக்குள்ளே ஒரு மிஷின் வச்சு தலையை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு மிஷினு, அதுலேருந்து கனெக்ட் ஆகி இங்கே நம்ம பேசுகிற மாதிரி. உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு 5 வயசு குழந்தைங்க 6 வயசு குழந்தைக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு ஊசி போட்டாலே கண்ணை மூடி ஐயோ வலிக்குதுன்றோம். ஆனால் ஒரு 5 வயசு குழந்தைக்கு அதை செய்கிறது ஒரு மறுபிறப்பு மாதிரி. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம இன்டர்வியூக்காரப்போ அதை பார்த்துட்டு வந்தேன் அந்த செய்தி. இதுக்கப்புறம் ஒரு பெரிய எழுச்சியாக இருக்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் எங்கேயுமே வாய் பேச முடியாது, காது கேட்காத குழந்தைங்களை பார்த்தா இவங்களுக்கு போதிய ஸ்டஃப்பு கிடையாது, இவங்களை வேலைக்கு வைக்க வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் மாறி இவங்ககிட்ட தான் அதிக சக்தி இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க. சமீபத்தில் ஒரு தனியார் சேனலில் கூட கண்ணு தெரியாத ஒருத்தர் பார்வையற்றோர் அவங்க மனைவியோட ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அது பெரிய வைரல் ஆச்சு. அது நம்மளை விட நம்மகிட்ட இருக்கிற ஆறா சக்தியை விட அவங்களுக்கு ஒரு 100 மடங்கு அதிகமாக இருக்குது. வாய் பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்க, பார்வையற்றோர். இது ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு முருகப்பெருமான் இமயமலைக்கு நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிடைச்ச உத்தரவு தான். உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே இவங்களுக்கு சேவை செய்கிறதுலையும் இவங்களுக்கு உதவி பண்ணுறதுலையும் இருக்கணும். அதனால தான் நீங்கள் கோவில் கட்டுறதுக்கு எனக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்களா, இல்லை இந்த குழந்தை கொடுப்போன்னா இந்த குழந்தைக்கு கொடுக்குறது தான் முருகனுக்கே செய்கிறதுக்கு சமம். கோவில் கட்டுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த கலியுகத்தில் கோவில் கட்டுறதுக்கும் இப்போ சமீபமாக பார்த்துங்க, இப்போ சோஷியல் மீடியாவில் பாருங்கள், இந்த சிவன் சிலை பூமிக்குள்ளே புதஞ்சிருக்கு, அந்த நடராஜர் சிலை பூமிக்குள்ளே புதஞ்சிருக்குன்னு எடுத்து இவங்க எல்லாருமே ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு அடியாரம் தான் இருப்பாங்க ஒவ்வொரு பிறப்பில். அதுக்குண்டான நேரம் வரப்போ அந்த தெய்வம் என்ன பண்ணால் தனக்குண்டான மனிதர்களை மூலியமாக தேர்ந்தெடுத்து அவங்கள செய்ய வைக்கும். அதில்
எனக்கு முருகப்பெருமான் கொடுத்த பணி இந்த பணி. அப்போ 2வது யாசகம் வந்து திருச்செந்தூரில் போய் வாங்கினேன். என்னோட ஆசை திருச்செந்தூரில் போய் நம்ம வந்து யாசகம் வாங்கி குழந்தைங்களுக்கு செய்யணும் அப்படின்றப்போ முருகட்ட உத்தரவு கேட்குறேன். திருச்செந்தூர் பழனின்னு போட்டு கேட்குறப்போ பழனின்னு வந்துச்சு. ஆனால் திரும்பவும் பழனி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நேர்காணலையும் ஒரு குரல் பதிவு என்னோட அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் பதிவு செய்கிறேன். பழனியில் தான் யாசகம் திரும்ப பண்ண போகிறேன்றப்போ ஒரு கனவு வருதுங்கம்மா. அந்த கனவில் வந்து நான் வந்து திருவோடு ஏந்தி யாசகம் வாங்குறேன். ஆனால் முதல் தடவை நான் பழனி போயிருக்கிறப்போ ஒரு ஐயா வந்து என் கையில் திருவோடு கொடுத்து அவர் யாசகம் வாங்குறாரு. காவி உடை அணிந்து அவர் யாசகம் வாங்கின காசை மொத்தம் சில்லறையும் எடுத்துகிட்டு வந்து அந்த திருவோடு ஃபுல்லாக கொட்டிட்டு இதை முருகர் உனக்கு கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்துட்டு என் தலையில் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அந்த காணொலியும் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. அப்போ நான் ஐயா ஒரு நிமிஷம் ஏன்னு பேசுவதே என்னை சுற்றி முருக பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க. அவர் கொடுத்துட்டு அடுத்த செகண்ட் நான் அவர் போகிறதுக்குள்ளே அவர் கிளம்பிட்டார். அவர் யாருன்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் இருக்கப்பட்டவங்க கொடுக்கறது வேறங்கம்மா. நான் இந்த கர்ம ஆராய்ச்சிலையும் இந்த தெய்வ குழந்தைகள் பண்ணுற விஷயத்தையும் தொடர்ந்து ஒரு விஷயத்தை கவனிச்சிட்டு வரேன். எல்லாராலும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியல. ஒரு மனிதன் துன்பம் அனுபவிக்கிறான், எனக்கா இந்த கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம். ஏனால் ஒவ்வொரு மனிதனுக்கு 2 முகம் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச முகம் ஒன்று, தெரியாத முகம் ஒன்று. சமீபத்தில் வந்து ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, நான் யாருக்கும் எந்த கெடுதலுமே செஞ்சதே இல்லையே, எனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டம்னா அவங்களோட உதவியாளர் அந்த ஓட்டுநர் சொல்கிறாரு, அவங்க சும்மா சொல்கிறாங்க சார், எங்களெல்லாம் கெட்டு போன சாப்பாடை கொடுப்பாங்க சார், அதை சாப்பிடுன்னுவாங்க. கேட்டால் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யலைன்னுவாங்க. நாங்களும் வேறு வழி இல்லாமல் அவங்க முன்னாடி சாப்பிட்ற மாதிரி இது எவ்வளோ பெரிய பாவம். ஒரு சாப்பாடு கெட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சோம் உங்கள் வீட்டில் சாப்பிடலன்றப்போ நம்ம வேலையாட்கள் கொடுக்குறது வந்து மகா பாவம். இந்த மாதிரி எல்லா மனிதர்களையும் ஒரு குணம் இருக்குது, நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லாத்துக்குமே. அப்போ இயற்கையை வந்து அதுக்கு ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கோம், நீ இதை பண்ணதுக்கு இப்படி கிடைக்கணும்னு சொல்லிட்டு. இதில் இந்த யாசகம் வாங்குறது சம்மந்தமாக தொடர்ந்து இருக்கும்போது இந்த தெய்வ குழந்தைகள் யாசகம் உதவி பண்ண எல்லாருமே மிடில் கிளாஸ் இல்லாதப்பட்டவங்கம்மா. அவங்களுக்கு இருக்க அந்த மனசு இருக்குல்ல. அப்போ நான் நினச்சேன் தர்மம் யார் வேணாலும் செய்யலாம், புண்ணியம் ஒரு சில தான் செய்ய முடியும். அவங்களுக்கு அந்த புண்ணியம் போய் சேரணும் போல இருக்குது. இதில் இவங்க ஹெல்ப் பண்ண எல்லாருமே கன்னி ராசி மிதுன ராசி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் திரும்ப கர்ம ஆராய்ச்சியில் போகும்போது இப்போ நீங்கள் 99% புதன் கர்ம பிறந்தவங்க பண்ணியிருக்காங்க. கன்னி ராசியாக இருக்காங்க, இல்லை கன்னி லக்னமாக இருக்காங்க, இல்லை மிதுன ராசியாக இருக்காங்க, இல்லை மிதுன லக்னமாக இருக்காங்க. நான் வந்து உங்கள் நேர்காணலாம் சொன்னிக்கிறேன், ஒவ்வொரு துறைக்கும் பிரபஞ்சம் ஒரு கலரையும் ஒரு விஷயத்தையும் தேர்ந்து முன்கூட்டியே வச்சுருக்கு. அதுபடி தான் நடக்குதுன்றப்போ இந்த வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைங்க எல்லாருமே புதன் சம்மந்தப்பட்டவங்க. இந்த புதன் கிரகம் சம்மந்தப்பட்டவங்க தான் இது தொடர்ந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டே இருக்காங்க. நான் பல இடத்துல இதை செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பெரிய யூடியூபர் போய் ஒரு கம்பெனியில் வந்து பதிவு பண்ணுறாரு. அந்த கம்பெனி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அந்த கம்பெனி இப்போ இங்கே தெய்வ குழந்தை மிஷின் கொடுக்கணுன்னா கூட நம்மகிட்ட எந்த வசதியும் கிடையாது. நம்ம இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு பணம் கட்டி ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த மிஷின் வரணும். பெட்டால்னு சொல்லி ஒரு கம்பெனி அவங்க தான் வச்சுருக்காங்க. அவங்க தான் அதிநவீன டெக்னாலஜியில் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற முக்கால்வாசி கால்குலேட்டர் மிஷின் அங்கேருந்து வர்றது. அதை ஒரு யூடியூப் பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய ஹிஸ்ட்ரி தேடி பார்த்தா அவர் கரெக்டாக கன்னிராசியாக இருக்குது. அந்த புதன் கிரகம் சம்மந்தப்பட்டவர் இருக்கார். அந்த பேசினரே புதன் கிரகம் சம்மந்தப்பட்ட ஒரு இதில் இருக்கார். அப்போது பிரபஞ்சம் இந்த மாதிரி குழந்தைகளையும் படைச்சிருக்கு. இவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாளே முன்கூட்டியே படைச்சிருக்கு. அவங்க தான் தொடர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து நான் புதன் தசையில் தான் போய் இந்த குழந்தைங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் பிறந்து புதன்கிழமை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருது, திருவோடு வாங்குறப்ப நம்ம எங்கே போய் ஒரு நான் நினச்சா அந்த ஐயா வந்து திரும்ப வந்து நம்மளுக்கு கொடுப்பார் போல இருக்கு. அதுக்குள்ளே அவர் கூட இருக்கிற ஒரு சீடர் வந்து என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே சொல்லுவார், ஐயா வந்து இப்படி சொல்ல அப்படி சொல்ல சொன்னார்ட்டு. கரெக்டாக நான் பழனியில் யாசகம் திருவோடு ஏந்தி வாங்குற மாதிரி ஒரு கனவு. அதுலேருந்து ஒரு 10 நாளுக்கு கழித்து பாம்பன் சுவாமி கோயிலுக்கு ஒரு அம்மா கூப்பிட்றாங்க, மயூர சேவை நடக்குது, நீங்கள் வாங்க கூப்பின்றாங்க, ஆனந்தி சிவகுமாரன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், அம்மா நான் இப்போ ஊர்லேயே இல்லை, நான் காஞ்சிபுரம், இப்போ கூட காஞ்சிபுரம் தான் போகிறேன். இந்த வேலைக்காக ஃபஸ்ட்டு போக வேண்டியது. அந்த காஞ்சிபுரம் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகுது 2 மணிக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தயாரிப்பாளர், அவரோட மீட்டிங் வந்து 4 மணிக்கு டீனரில் இருக்குது. அவர் பிஏ எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி சார் வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டார், உங்களை வீட்டில் பார்த்துருவான்றாரு. எங்கே சார் வீடுன்னா அடையார் வந்துருக்கு சார், பாம்பன் சுவாமி கோயிலுக்கு பின்னாடின்றாரு. அன்றைக்கி தான் அந்த மயூர சேவை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே, பிரபஞ்சம் இந்த விஷயத்தை போய் நம்மளுக்கு செய்யறதுக்கு உந்துதல் பண்ணுது, அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவேன்னு சொல்லி அவரோட மீட்டிங் 4லேருந்து 5:30 மணிக்குள்ளே முடிச்சுட்டு 5:30 மணிக்கு பாம்பன் சுவாமியை பார்த்து திரும்ப நான் 7 மணிக்கு வந்தாகணும். என்னோட சில ஒரு முக்கியமான வேலைகள் அதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கி வச்சுருந்தேன். ஒரு அரை மணி நேரத்தில் போகலான்னு நான் உள்ளே போயிட்டு போகிறேங்கம்மா. போன உடனே 5:30 மணிக்கு போனவன் கிட்டத்தட்ட 9:30-10 மணி வரையும் நாங்கள் உள்ளே இருந்து ஏதோ ஒரு சக்தி நம்மளை கட்டி உட்கார வச்சு ஃபுல் அபிஷேகமும் அந்த வேலுக்கு நடந்த விஷயமும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளியே வரேன். இதோட தொடர்ச்சி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் சுவாமி கோயில் சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய உதவி செய்யணும்னு உத்தரவு வருது. அது எப்படி வருதுன்னா, தேன்மொழின்னு ஒரு அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பேருக்கு உதவி பண்ணுறீங்களே, இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓதுவார் ஒருத்தர் இருக்காங்க, பார்வையற்றோர். அவளுக்கு வந்து இயற்கை படியும் சரி மருத்துவப்படியும் இதுக்கப்புறம் கண் பார்வை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவங்களோட காணொலி அமைச்சிருக்கேன் பாருங்கன்னு. எனக்கு பெரிய ஷாக்கு. என்னமா இது எப்படி தொடர்ந்து பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி பாம்பன் சுவாமி கோயிலில் கிஷோர்னு ஒரு குழந்தைக்கு வாய் பேச முடியாது, காது கேட்குது, அந்த குழந்தைக்கு நம்ம உதவி பண்ணுறோம், அதுவும் பாம்பன் சுவாமி கோயிலுக்கு போய் தான் செய்கிறோம்.
அந்த கொண்டு தான் முருகருக்கு அலங்காரம் பண்ணது. இங்கே பாம்பன் சுவாமி கோயிலில் ஒரு ஓதுவார் பெண் இருக்காங்க. அந்த பெண் வந்து பார்வையற்றோராக இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு திறமை முருகர் கொடுத்து பக்கத்தில் வச்சுருக்காரு பாருங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தோடனே சொல்கிறேன், அம்மா நீங்கள் ஏன் அவங்க தலையெழுத்தை மாற்ற முயற்சி பண்ணுறீங்க? பார்வை வர முடியாதுன்னா அது அப்படியே இருக்கட்டும், அதுக்கு வேறு நம்ம உதவி பண்ணுவோம், அவங்களோட ஹிஸ்ட்ரி டீட்டெயில் எனக்கு கொடுங்க. நான் என்ன நினச்சேன்னா அவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான உதவி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் மனசில் இருக்கேன். உடனே எங்கள் அம்மா தொடர்பு கொண்டு, அம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்கள் பெண்ணுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை கூப்பிடுங்கம்மா. என்னோட பணியே வந்து வாய் பேச முடியாத காது கேட்காத பார்வையற்றவர்கள் உதவி செய்யணும் தான் எனக்கு முருகர் கொடுத்த பணி. இதை நான் காலம் ஃபுல்லாக செஞ்சுட்ருக்கேன், நான் விரைவில் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த தேன்மொழின்றவங்க வந்து வீட்டில் ஒரு முருகர் வச்சுருக்காங்க. இஷ்ட சித்தி விநாயகர் மாதிரி ஒரு பெரிய ஒரு முருகர் வச்சுருக்காங்க. அந்த முருகரை போய் பார்க்கணும். அங்கே ஒரு பாம்பன் சுவாமி சிலை ஒன்று இருக்குது. இதை போகணும்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒரு சிலை ஒன்று கொடுக்குறாங்க, பாம்பன் சுவாமி சிலை. இந்த சிலை தாங்க, இந்த பாம்பன் சுவாமி சிலை வந்து அவங்க கொடுத்து, சார் இது நீங்கள் யாருக்குமே கொடுக்கூடாதுன்னு எனக்கு உத்தரவு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோன்னே நான் சொன்னேன், இல்லைங்கம்மா எனக்கு கிடைச்ச எல்லா பொருளையும் வந்து நான் முருக பக்தர்கள் கொடுத்துருக்கேன், வேணா நான் முருகர்கிட்ட எழுதி உத்தரவு கேட்குறேன், அப்படி வச்சுக்கணும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வச்சுக்கிறேன்னு. அதே மாதிரி உத்தரவு கேட்குறேன், இது யாரும் கொடுக்கணும் வச்சு நானே வச்சுக்கிறேன்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் பாம்பன் சுவாமி கோயிலுக்கு போகிறேன். எல்லாம் முடிச்சுட்டு வரப்போ ஒரு அம்மா வந்து இந்த யாசகம் எனக்கு கிடைக்கப்பெறுது, இந்த திருவோடு என் கையில் கொடுக்குறாங்க. நான் அப்போ என்னங்க திருவோடுன்னு சொல்லாங்க சார், அட்சய பாத்திரம்னு சொல்லுங்கள், இதுக்கு பேர் வந்து அட்சய பாத்திரம், இது வந்து திருவோடுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு விபூதியை போட்டு என் கையில் கொடுக்குறாங்க. எனக்கு அப்போ தான் இந்த தொடர்ச்சியை வந்து வருது, கனெக்ட் ஆகுது. நம்ம வந்து இதுதான் அந்த அவங்க கொடுத்த விபூதி வந்து ஒரு ரொம்ப உயரக ஒரு விபூதிங்க சார், இதை போட்டு நான் கொடுக்குறேன். இந்த யாசகம் வந்து இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இதில் நான் சாப்பிட்ற மாதிரிலாம் கனவு வந்துச்சு. இதில் சாப்பிட்லாம், ஆக்சுவலாக வந்து இந்த திருவோட்டில் வந்து சாப்பிட்லாம். இது காரணம் என்னன்னா, எவ்வளோ பெரிய நெகட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு போகும். நீங்கள் எப்போ உங்களை தாழ்த்திக்கிறீங்களோ அப்போ இயற்கை உங்களுக்கு உயர்த்துன்ற ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. அப்போது நான் இந்த திருவோட்டில் சாப்பிட்லான்னு எனக்கு ஒரு கனவு வருது. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு திருவோடு கொடுத்தாருங்களேங்கம்மா, அவர் எனக்கு ஒருத்தர் மூலிமா சொல்லி ஒரு விஷயம் அனுப்புகிறார், அதில் ஒரு வாட்டி அவரை சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வருது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இதே சார் நான் இதில் முதல் யாசகம் வந்து எங்கள் அம்மா கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்கள் செய்யணுன்னு இருக்கேங்கம்மா. தாய்கிட்ட தான் முதல் யாசகம் வாங்கணுன்ட்டு எனக்கு தியானத்தில் இருந்த உத்தரவு. அதுக்கு இன்னும் நான் எங்கள் அம்மா நானும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், டெய்லியும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு இன்னும் உத்தரவு கிடைக்கல. கரெக்டாக அதுக்குன்னா நாள் அமைகிறப்போ அம்மா கிட்ட முதல் யாசகம் வாங்கினதுக்கப்புறம் மற்ற பணிகள் தொடரும். இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சுவாரஸ்யம் இருக்குது. நான் சொன்னது வந்து ஒரு 10% தான் சொன்னால் ரொம்ப மிராக்கலாக இருக்கும். அது வந்து ரகசியமாக இருக்கணும். அதுதான் நீங்கள் இறைவனையே பார்த்தா கூட யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட தான் சொல்லணும். ஐயா நான் இறைவனை பார்த்துட்டு நான் அந்த சம்மந்தம் இல்லாத ஆள்கிட்ட நீங்கள் சொல்கிறப்போ இது யாரோட பார்வைக்கு போகும், யார் என்ன நினைப்பா அப்படின்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை சுருக்கமாக சொல்லிட்டு இந்த திருவோடுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய அற்புதம் அதிசயம். சார், பாம்பன் சுவாமிகள் கோவிலில் கிடைத்த இந்த திருவோட்டினுடைய அந்த மகிமைகளை பற்றி சொன்னீங்க. சமீபத்தில் திருவண்ணாமலை போயிருந்தீங்க. திருவண்ணாமலையில் என்ன மாதிரியான அதிசயமும் அற்புதமும் நிகழ்ந்துச்சு? என்னோட ஆசை வந்து வள்ளியூர் பயணம் தான் முதல்ல போயிருந்தேன். வள்ளியூர் தாமதமாயிட்டே இருக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து எனக்கு மெசேஜ் எந்த வீடியோ போட்டாலும் சார் வள்ளியூர் போகிறீங்க வள்ளியூர் போங்க. ஆனால் நான் ஆமாம் ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இறைவன் எப்போ நினைக்கிறார் அப்போ தான் வள்ளியூர் பயணம் இருக்கும்போது திருவண்ணாமலை வந்து நான் 90 நாளைக்கு ஒரு தடவை போகணுன்ட்டு என்னோட குருநாதர் உத்தரவுங்கம்மா. அந்த திருவண்ணாமலை பயணம் கூட எப்படி வருதுன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு திடீர்னு திட்டமிட்டு போகிற மாதிரி ஆகிடுது. திருவண்ணாமலைக்கு போனோடனே அன்றைக்கி அதிகாலை தரிசனம் பார்க்குறேன். அந்த அதிகாலை தரிசனம் பார்க்குறப்போ அன்றைக்கி நடந்தது ஃபுல்லாகவே அற்புதம் அதிசயம். என்னோட சோஷியல் மீடியாவிலே நான் பதிவு பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கிற சாதுக்களுக்கு வந்து போர்வை கொடுக்கணும்னு நினச்சேன். என் பக்கத்தில் இருந்த ஒரு கோவிலில் வந்து கருவறையில் நின்று பேசுகிறவர் வந்து போர்வை ஹோல்சேல் டீலரு, அவரோட விசிட்டிங் கார்டு கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே போய் கொடுத்ததாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அண்ணாமலையாரை பார்த்துட்டு நான் கம்பத்தில் பார்த்துட்டு தான் போவேன். திரும்ப மலேசியா குரங்கங்கடை சம்பவத்துக்கு அப்புறம் திருவண்ணாமலையில் ஒரு குரங்கு கடிச்சு ரெண்டாவதாக குரங்கடை சம்பவம் நடந்து அதை நான் காணொலி பதிவு பண்ணியிருக்கேன். அதே செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி நான் கரெக்டாக அண்ணாமலையாரை பார்த்துட்டு கம்பத்தில் போகும்போது கோபுரத்தில் என்னான்னு ஒருத்தர் இருக்காருங்கம்மா. முருக பக்தர்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது. அருணையனார் பெருமான் திருவண்ணாமலையில் குதிக்க போனார், முருகர் வந்து காப்பாற்றினார்ன்றது வந்து படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது எந்த கோபுரன்ற ஒரு பெரிய கன்ஃபியூஸ் வந்து இருக்குது. மெயின் ராஜகோபுரமா இல்லை உள்ளே இருக்கிற கிளி கோபுரமா, கிளி கோபுரத்தில் தான் ஏறி குதிச்சாரான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அருணையநாதர் தன் உயிரை மாற்றுக்கணுன்னா இறைவன் போட்ட கணக்கு வந்து வெளியிலேயே அவருக்கு எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரோட விதி அது கிடையாது, அவரோட பிறப்பும் அது கிடையாது. திருவண்ணாமலைக்குள்ளே வரணும், வந்து கோபுரத்து மேலே ஏறணும், கோபுரத்துக்கு மேலே அவருக்கு குதிக்க முயல்றப்போ முருகர் ஆண்டியாக வந்து அவரை ஒரு சாதுவாக வந்து அவரை காப்பாற்றினதுக்கப்புறம் ஒரு ஞானத்தை கொடுக்கும். ஞானத்தை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்தை முருகர் சொல்கிறாரு. முதல் முருகப்பெருமான் அவர் காட்சி கொடுத்தது வள்ளி தேவியோட தான் காட்சி கொடுத்துருக்காரு. அந்த கோபுரம் தான் கோபுரத்தில் ஏனாருன்னு சொல்லி நீங்கள் ராஜகோபுரம் தாண்டோன்னே இருக்கும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க முருகப்பெருமான் முதல்ல காட்சி கொடுத்தது கம்பத்தில் ஏனாருன்னு சொல்லி. அது கிடையாது. வரலாறு வந்து ராஜகோபுரத்துக்கு உள்ளே போனேன்னா ரைட் சைடில் கோபுரத்தில் ஏனாருக்கு வள்ளி தெய்வானையோட முருகர் இருப்பார். அந்த இடத்துல முருகப்பெருமான்
அந்த கோபுரத்தில் அருணையனார் பெருமான் குதிக்க முயலும் போது காப்பாற்றி 2வது தரிசனம் கொடுக்குறாரு. முதல் தரிசனம் சாதுவாக வந்து கொடுத்தவர், 2வது தரிசனம் வந்து வள்ளி தேவனோட காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லா பாட்டையுமே அவர் அடி எடுத்து கொடுக்குறாரு. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருடம் தவம் செய்த பிறகு அதுக்கப்புறம் வயலூர் போகிறாரு. இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. இதை நம்ம பதிவு பண்ணி ஆகணும்னு சொல்லி அங்கேருந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு கோபுரத்தில் முடிச்சுட்டு அங்கே வரப்போ என் கால் கீழே ஒரு குரங்கு இருந்துச்சு. நான் குரங்கு காலை மிதிச்சு அதனால திரும்ப குரங்கு என்னை கடிச்சு அது ஒரு பெரிய இதுவாயிடுச்சு. திரும்ப இந்த தடவை நீங்க வந்து ஏன்னா போன நான் அதுக்கப்புறம் அங்கேயே போய் ஊசிலாம் போட்டேன் டாக்டரை பார்த்து. சார் ஊசி போடுறதுங்கிறத தாண்டி போன தடவை மலேசியாவில் உங்களுக்கு குரங்கு கிடைச்சப்ப அது வந்து கர்மாவினுடைய இதே தான் இப்பயும் நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை நான் எத்தனையோ முருக பக்தரோட ஊழ்வினை கர்மனை மாறத்துக்கு ஒரு வழியாக இருக்கிறப்போ எனக்கு ஒரு கர்மா சேருது. அதை நான் கண்கூட உணர்றேன். நீங்கள் அடுத்தது இப்போ இதோட கண்டினியூவாக நான் வேலூர் பயணம் சொல்லுவேன்ல, அப்போ வந்து இந்த கர்மா சம்மந்தமான ஒரு விஷயம் செய்யறதுக்கும் நான் ஒரு பொருளில் வந்து முருக பக்தர்கள் கொடுக்கணும்னு நினச்சி எடுத்து வச்சு இந்த பொருளை அங்கே கொடுங்க உத்தரவுச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம கர்மா இறைவன் வாங்குறாரு. அதே செவ்வாய்க்கிழமை அதே செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் இப்போ நம்ம எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு இருக்கோ அதே மாதிரி வட இந்தியா நார்த் இந்தியா பக்கம் நீங்கள் போனீங்கன்னா மங்கள்வாரம்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கு பெரிய வழிபாடு இருக்குது. அங்கே ஆஞ்சநேயருக்கு உகந்தனாலே செவ்வாய்க்கிழமை தான். ஸோ இந்த செவ்வாய் சக்தி நீங்கள் 2 சக்திக்கு மேலே வந்து அப்பாற்பட்ட சக்தி முருக சக்தி. நீங்கள் முருகரோட மொத்த சக்திலையும் 1% தான் அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டது. அப்போது நம்மளோட கர்மாவை ஒரு செகண்ட் நான் பதறேன்ல, ஒரு செகண்ட் நான் பயந்து நின்னல, அப்போ நம்மளுக்கு அந்த கர்மா அங்கே போயிருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் நான் அந்த காணொலி பதிவு பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த ஐயா நம்ம பழனியில் யாசம் கொடுத்தாரு பாருங்க, அவர் தொடர்பு கொண்டு ஒருத்தர்கிட்ட சொல்லி அவரு ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. எல்லாமே இறைவன் கணக்கு தான், நீங்கள் உங்கள் பாதையில் தொடர்ந்து பயணிங்க அப்படின்னாரு. ஸோ அதுதான் நீங்கள் முருக பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு போகிறோம் அருணாச்சலேஸ்வரர் மட்டும் பார்த்துட்டு வந்துடும் இல்லாமல் இந்த கோபுரத்திலேனார் முருகரையும் கம்பத்திலேனார் முருகரையும் தவறாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் கிளி கோபுரம்னு ஒன்று இருக்கலாமா, அந்த கிளி கோபுரம் ஏன்னா அறிஞர் தன்னோட பயணத்தில் வந்து அதிகமான முருகரை பற்றி எந்த முருகரை பற்றி பாடுறாருன்னா திருச்செங்கோட்டு வேலவர் செங்கோட்டு வேலவர் முருகரை பற்றி பாடுறாரு. ஏன் பாடுறாரு அப்படின்னா அரையனார் பெருமான் இந்த முருகர்கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறார். என்ன வேண்டுதல் வைக்கிறாரு? என் வாழ்நாளில் என்னோட இந்த பிறவியில் நான் இறந்ததுக்கப்புறம் என் உடலை பார்த்து யாரும் அழுதக்கூடாது, சுற்றி நின்று வேதனை அடையக்கூடாது, அப்படி ஒரு இறப்பு எனக்கு வேணும்னு சொன்னதுக்கப்புறம் அருணைநாதருக்கு செங்கோட்டு வேலவர் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, இது அப்படியே நடக்குன்ட்டு. அதனால தான் அவர் தொடர்ந்து எல்லா பாடல்களையுமே செங்கோட்டு வேலவரை பற்றி அதிகமாக பாடியிருக்காரு. அதே மாதிரி அவர் கொடுத்த வர மாதிரி அருணையனார் உடல் யாருக்கும் கிடைக்கல. இவர் வந்து அந்த தாமரை மலரை வந்து எடுக்கிறதுக்காக வானுலகம் செல்ல போது அவர் கிளியாக மாறி போகிறாரு. அவரோட உடல் பூத உடல் இங்கே இருந்துச்சு. உடனே அதை வந்து அந்த மந்திரவாதி எடுத்து எரிச்சிட்டாரு, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு. அவர் உடல் யாருக்கு போச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த மலரை எடுத்து வந்ததுக்கப்புறம் ஒரு கோபுரத்தை நிற்கிறார், அதுதான் கிளி கோபுரம். ஸோ இந்த காணொலி பார்க்குற முருக பக்தர்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். முதல் கோபுரத்தில் தான் கோபுரத்திலேனார், அந்த இடத்துல எங்கே இருக்காரோ அந்த கோபுரத்தில் தான் முருகப்பெருமான் அருணையனாரை வந்து காப்பாற்றினார். அருணையநாதருக்கு வள்ளி தேவன் காட்சி கொடுத்த அந்த இடம் தான். 2வது இடம் தான் கம்பத்திலேனாரில் அந்த மந்திரவாதிக்கு வர்ணிக்கு நடந்த போட்டியில் வந்து நான் கூப்பிட்டா முருகர் வருவாரா, நான் கூப்பிட்டா காளி வருவார்ன்ற போட்டியில் வந்து என் முருகர் வருவார் பாருன்னு சொல்லி அந்த தூணை உடச்சிட்டு வந்து காட்சி கொடுத்தது. அதுக்கப்புறம் 3வது இடம் தான் கிளி கோபுரத்து வந்து அவர் கிளியாக மாறி அப்படின்ட்டார். இப்போ அந்த கிளி தான் எல்லா வரலாற்றையும் சொல்லப்படுறது. வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கிளியாக இருக்கட்டும், பழனியில் இருக்கிற கிளியாக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த கிளி சக்தி வந்து ஒரு பெரிய சக்தியாக செயல்பட்டு இருக்கு திருவண்ணாமலையில். உங்களுடைய முருகர் அனுபவம் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்த பதிவுகள்லையும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றிங்கம்மா. எல்லா புகழும் முருகனுக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.